ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியம் அனைத்தும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் பேசி உங்களை மொக்க போட விரும்பலை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன கிவ் அவே மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு லைவில் சொல்லியிருந்தேன். அந்த கிவ் அவே பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வீடியோஸ் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் 1000 சப்ஸ்கிரைபர் வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் நான் ரீச் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணிட்டோம். உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பேர் அப்படி தான். ஸோ எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு என் பொண்ணு பிறந்து ஒரு 1.5 இயர்ஸில் எனக்கு அந்த ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை பண்ணுறதுக்கு. ஏன்னா அவளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பையனும் பிறந்தாச்சு. அவனும் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பசங்க 2 பேர் கொஞ்சம் வளர்ந்ததுனால ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் என் பொண்ணுக்கும் ஆசை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இருந்து இன்னும் நான் நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் சொன்னால் நானும் என்னை எந்த தப்பு இருந்தாலும் நானும் என்னை மாற்றிப்பேன். நம்ம கிவ் அவே பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கிவ் அவே எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுன்றதுக்காக. அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து நாங்கள் அந்த கிஃப்ட்டை வாங்கி உங்களுக்காக நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம். இந்த கிவ் அவே நான் எப்படி கொடுக்க போகிறேன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நான் போடுற லாங் வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கீழே கொடுக்குறேன். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு நான் கிவ் அவே கொடுக்கணும் அப்படின்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸு. ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம இந்த 1 மந்த் போகிற வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஈஸியாலாம் நான் பண்ணிடல. நானும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கீழே ஒரு கமெண்ட் வந்தது. என்னென்னா, நீங்கள் இன்னொரு ஒரு சிஸ்டரை பார்த்து அப்படியே வீடியோஸ் காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னை அது ரொம்பவே டவுன் பண்ணுச்சு. என்னென்னா, நம்ம டெய்லி விளாக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். டெய்லி அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு சேனல் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களால என்ன வீடியோஸ் போட முடியும்? ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் டெய்லி போடுற டெய்லி ரொட்டீன்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரியான கண்டென்ட் வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? நம்ம குழந்தைங்களை ரெடி பண்ணி அனுப்புறது, அதுக்கப்புறம் வீட்டில் டெய்லி ரொட்டீன், அதுக்கப்புறம் வெளியில் போகணும் அப்படின்னா அதை ட்ராவல் விளாகாக போடுறது. ஸோ அந்த மாதிரியானது அவங்க சேனல்லையும் அந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குன்றதுனால நம்ம அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறோன்றது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, நம்ம ரீசெண்டாக ப்ராங்க் வீடியோஸ் போட்டிருந்தோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. அந்த டைம்குள்ளே நம்ம குக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சேம் அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டில் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாங்க. நம்ம மண்டே போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்க தேர்ஸ்டேவோ இல்லை ஃப்ரைடேவோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் போய் அவங்களோட வீடியோஸ் கீழே சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் என்னோட சேனல் என்னோட வீடியோஸ் பார்த்து தான் நீங்கள் இதை போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியே காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்மள மாதிரியே அவங்களும் யோசிச்சிருக்காங்களே அப்படிங்கிறதாங்க நான் யோசித்தேன். ஏன்னா நான் அவங்களோட வீடியோஸ் எனக்கு சஜஷனில் வந்தது. ஸோ அதை
பார்த்தோன்னே நான் வந்து வீட்டில் வந்து இவருக்குமே நான் அமுச்சு விட்டுருந்தேன். நம்ம போட்ட மாதிரியே இருக்குல்ல இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி. அவருமே ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சாரு. அவர் அந்த மாதிரி சொல்லும்போது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. ஏன் வந்து அவங்க நம்மளோட வீடியோஸை பார்த்து தான் பண்ணியிருக்கணுமா? ஏன் அவங்களுக்கே யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா இப்போ நானுமே வந்து நிறைய பேர் என்ன மாதிரி யோசிக்கிறவங்கள நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். சேம் வேவ் லென்த்தில் இருக்கும்ல. நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே கூட சில பேர் இருப்பாங்க. நம்ம யோசிக்கிற மாதிரியே யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் அவங்க யோசிச்சிருக்கக்கூடாது? ஏன் அவங்க அந்த மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தடை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களோட கோலை நோக்கி பயணிக்கும் போது இந்த மாதிரியான தடங்கல்கள் நிறைய வரும். ஸோ நீங்கள் அதை எதையுமே வந்து கண்டுக்காமல் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நினச்ச இடத்துக்கு நம்மளால் வந்து போய் ரீச் ஆக முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். யாருக்காகவும் வந்து அதை வந்து விட்டுறாதீங்க. ஸோ இதுதான் வந்து நான் இந்த இதில் வந்து சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.